என்ற பெண்ணுக்கு திருமணமாகி 3 மாதங்களே ஆனது. அவளது கணவன் குமாரசாமி நல்ல மனம் கொண்டவர். குடும்பம் சிறியதாய் இருந்தாலும் அவர்களது வாழ்வு சிறப்போடு இருந்தது. ஆனால் ஒரு நாள் நடந்த விபத்து அவளது உலகையே உடைத்து சென்றது. கணவன் வேலைக்கு சென்று திரும்பவில்லை. சாலையில் நடந்த விபத்தில் உயிரை இழந்தான் குமாரசாமி. அந்த செய்தியோடு செல்வியின் வாழ்க்கை முடங்கி போய்விட்டது. முதல் நாள் அனைவரும் ஆறுதல் கூறினர். ஆனால் அடுத்த நாளே அவளை பார்த்து விதவை என்று அழைத்தார்கள். இப்போ நீ கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாது, வெள்ளை சேலை மட்டும் போட்டுக்கோ, யாரையும் பார்த்து சிரிக்கக்கூடாது, யாராவது உன்னை பார்த்து கேள்வி கேட்பார்கள் என்றெல்லாம் சொல்லி கட்டுப்பாட்டுக்குள் திணிக்க ஆரம்பித்தனர். சில சமயம் உறவினர்கள் கூட அவளை இவள் முகம் பார்த்தா நல்லது நடக்காது என்று பேசினர். ஒரு முறை மகிழ்ச்சியாக அவள் சிரிக்கும்போது கூட விதவை அதிகமாக சிரிக்கக்கூடாது என்று கண்டித்தனர். செல்வி உள்ளுக்குள் கத்த ஆரம்பித்தாள். நான் என்ன தவறு செய்தேன்? என் கணவனை இழந்தது எனக்கு மிகப்பெரிய தண்டனை தானே. அப்படி இருக்க சமூகமே ஏன் என்னை இன்னும் தண்டிக்கிறது என்று மனதுக்குள் அழத் தொடங்கினாள். பொருளாதார சிரமம் அதிகரிக்க தொடங்கியது. வீட்டில் இருப்பவர்கள் கூட அவளை சுமையாய் பார்த்தார்கள். வேலைக்கு செல்ல முயன்ற பொழுது விதவையை யார் வேலைக்கு எடுப்பார்கள் என்று கேலியும் செய்தார்கள். ஆனால் செல்வி கொஞ்சம் கூட தளரவில்லை. ஒரு தையல் வேலை கற்றுக்கொண்டு துணி தைக்க ஆரம்பித்தாள். சிறிது சிறிதாக அவளது வாழ்க்கையும் நல்ல நிலைமைக்கு வந்தது. காலம் சென்ற பிறகு ஒரு நல்ல நண்பன் அவளது நிலையை புரிந்து கொண்டு மறுமணத்திற்கு கேட்டான். முதலில் செல்வி பயந்தாள், சமூகம் என்னை என்ன பேசும் என்று. ஆனால் பின்னர் தான் உணர்ந்தாள், என் வாழ்க்கை என் கையில் தான் இருக்குது. சமூகம் என்னை நடத்த போவதில்லை. நான் மகிழ்ச்சியாக வாழணும்னா நான் தான் முடிவு எடுக்கணும் என்று யோசித்தாள். செல்வி துணிவுடன் மறுமணம் செய்தாள். மறுமணம் செய்து கொண்ட பின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. ஆனால் அந்த மகிழ்ச்சி எளிதில் வரவில்லை. மறுமண நாள் முதல் அவளை பற்றி கிராமம் முழுக்க பேசத் தொடங்கியது. விதவையாய் இருந்தவ மீண்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளாம். அவ ஒரு நல்ல பொண்ணாய் இருந்தா இப்படி செய்வாளா என்று பின்னால் பேசினர். சிலர் நேராக சொல்லி அவளை அவமானம் படுத்தினார்கள். ஆனால் செல்வி துணிவோடு பதில் சொல்லுவாள். நான் விதவையானது யான் தவறல்ல. என்னுடைய வாழ்க்கையை மீண்டும் தொடங்குவது யான் உரிமை. அவள் 2வது கணவன் நம்பகமானவன், அவளை மதித்தவன். ஆனாலும் அவனை சுற்றியிருந்த சில உறவினர்கள் விதவைய பெண்ணை ஏன் திருமணம் செய்தாய், அவளுடன் வாழ்ந்தால் உனக்கும் சாபம் வரும் என்று குறை சொல்ல தொடங்கினர். அவர்கள் அனைவருக்கும் அவன் அமைதியாக பதில் சொன்னான். நான் செல்வியை மனைவியாக தேர்ந்தெடுத்தது அவளது நல்ல மனசுக்காக மட்டும்தான். சமூகம் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, அவ என்னுடைய வாழ்க்கை துணை என்று கூறினான். இந்த வார்த்தைகள் செல்வியின் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீரை வரவைத்தனர். செல்வி வேலைக்கு சென்று சுயமாக சம்பாதிக்க தொடங்கினாள். கிராம பெண்களுக்கு தையல்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாள். மெதுவாக அனைவரின் மனதிலும் அவளுக்கு மதிப்பு அதிகரிக்க தொடங்கியது. ஒரு நாள் அவளை விமர்சித்த அதே கிராமத்தினர் அவளை பார்த்து, செல்வி மாதிரி துணிச்சலான பொண்ணு வேற யாருமே இல்லை, அவள்தான் உண்மையிலேயே தன்னம்பிக்கையோடு வாழறவ என்று பாராட்டினர். செல்வி தனது வாழ்க்கையை சமூக விமர்சனத்தை வென்று கட்டி எழுப்பினாள். அவளது துணிச்சல் மற்ற விதவைகளுக்கும் நம்பிக்கை தந்தது. செல்வி ஒன்று யோசிக்க ஆரம்பித்தாள். விதவை என்றால் துயரத்தில் வாழ வேண்டிய அவசியமில்லை. தன்னம்பிக்கையோடு வாழ தெரிந்தால் புதுசாக பிறந்த வாழ்வு நமக்காக காத்திருக்கிறது என்று. இந்த கதையின் மூலம் கற்றுக்கொண்ட பாடம், விதவை என்பது ஒரு குற்றமல்ல, அது ஒரு சூழ்நிலை. சமூகம் அவளுக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு பதிலாக அவளுக்கு துணையாக இருக்க வேண்டும். அவளுக்கும் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ உரிமையுண்டு. இந்த குட்டி கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.